Hello everyone. இன்னைக்கு லெசன்ல 30 நியூ இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போறோம். இதெல்லாம் ஒரே ஸ்ட்ரக்சர்ல இருந்தா கூட இது எல்லாமே நம்ம டெய்லி பேசுற விஷயங்கள். சோ இது எல்லாத்தையும் நம்ம கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம், கரெக்ட்டா ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படினா ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. உங்க फ्रेंड्स and family membersக்கு ஷேர் பண்ணிருங்க. இன்னைக்கு லெசன்ல நம்ம if யூஸ் பண்ணி தான் சென்டென்சஸ் பார்க்க போறோம். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது நிறைய பேர் if யூஸ் பண்ணி பேசும்போது if you go means if you come means அப்படின்ற அந்த means அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அது யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணோம்னா நமக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்காது. அது சரியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் கிடையாது. ஸோ நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான சென்டென்சஸை கொஞ்சம் 4-5 வாட்டி படிச்சு ஞாபகப்படுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா மீன்ஸ் வந்து உங்களுக்கே வராது. இந்த மாதிரியெல்லாம் நீங்க திரும்ப இதே சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வராது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஈஸியா இங்கிலீஷ் பேச முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் இட் ரெயின்ஸ் வில் ஸ்டே இன்டோர். மழை பெஞ்சதுன்னா நாங்கள் வீட்டிலே இருந்துருவோம். நெக்ஸ்ட் ஒன், இஃப் ஷீ கால்ஸ் டெல் ஹர் ஐல் கால் பேக் லேட்டர். அவள் கூப்பிட்டானா நான் அப்புறமா கால் பண்ணுறேன்னு சொல்லிடு. நெக்ஸ்ட் ஒன், இஃப் த டிராஃபிக் இஸ் லைட் வில் அரைவ் ஏர்லி. டிராஃபிக் கம்மியாக இருந்ததுன்னா நாங்கள் சீக்கிரமாக வந்துடுவோம். நெக்ஸ்ட் ஒன், இஃப் யூ ஈட் டூ மச் யூ மைட் ஃபீல் சிக். நீ நிறைய சாப்பிட்ட அப்படின்னா உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இஃப் யூ டோன்ட் வாட்டர் த பிளான்ட் தே வில் விதர். நீ செடிக்கு ஒழுங்கா தண்ணி ஊற்றலை அப்படின்னா அது வாடி போயிடும். நெக்ஸ்ட் ஒன், இஃப் த பவர் கோஸ் அவுட் யூஸ் கேண்டில் ஃபார் லைட். கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா வெளிச்சத்துக்கு மெழுகுவர்த்தி பொருத்தி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஒன், இஃப் இட் ரெயின்ஸ் ஸ்கூல் மைட் பி க்ளோஸ்ட். மழை பெஞ்சதுன்னா ஒருவேளை ஸ்கூல்ஸ் எல்லாம் மூடலாம். நெக்ஸ்ட் ஒன், இஃப் இட் இஸ் கோல்ட் வியர் அ ஜாக்கெட் டு ஸ்டே வார்ம். ரொம்ப குளிர்ச்சு அப்படின்னா இந்த ஜாக்கெட் போட்டு கொஞ்சம் கதப்பா இருந்துக்கோ. நெக்ஸ்ட் ஒன், இஃப் யூ சேவ் மணி யூ கேன் கோ ஆன் அ ட்ரிப். இப்போ பணம் கொஞ்சம் சேர்த்து வச்சின்னா நீ ஏதாவது ட்ரிப்புக்கு போகலாம், ஊருக்கு வெளியூருக்கெல்லாம் போகலாம். ஸோ இப்போ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இஃப் கிளாஸில் வந்து ஃபர்ஸ்ட் வர்ற பார்ட் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்கும். இஃப் யூ டூ திஸ் இஃப் யூ டூ தட் எல்லாமே வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்லேயே இருக்கும். ஸோ இப்படி எல்லாம் நீ பண்ண அப்படின்னா இந்த மாதிரி அதுக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்கும். நீ இப்படி பண்ணினா இந்த மாதிரி நடக்கும். அப்படியெல்லாம் சொல்றதுக்கு தான் இந்த இஃப் கிளாஸ் பர்டிகுலராக யூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் வர்ற அந்த சென்டென்ஸில் வந்து நம்ம மைட் யூஸ் பண்ணுறோம், கேன் யூஸ் பண்ணுறோம், முக்கியமாக வில் யூஸ் பண்ணுவோம். ஸோ எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இஃப் த ரெசிபி கால்ஸ் ஃபார் சால்ட் ஆட் இட் ஸ்பேரிங்லி. ஸோ இந்த ரெசிபியில் உப்பு தேவைப்பட்டதுன்னா இந்த உப்பு தேவைப்பட்டதுன்னா அப்படின்னு சொல்கிறது தான் கால்ஸ் ஃபார் சால்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டெல்லிங் தட். இதெல்லாம் நல்லா இருக்கும் நம்ம இந்த மாதிரி பேசணும்னா. ஸோ ஆட் இட் ஸ்பேரிங்லி அப்படின்னா ஸ்பேரிங்லின்னா லைட்டாக கொஞ்சமாக போடு, உப்பு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இஃப் த ரெசிபி கால்ஸ் ஃபார் சால்ட் ஆட் இட் ஸ்பேரிங்லி. நெக்ஸ்ட் ஒன், இஃப் த மீட்டிங் இஸ் கேன்சல்ட் வி கேன் ரீஸ்கெட்யூல். மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்ம இன்னொரு வாட்டி திரும்ப வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இஃப் த அலார்ம் ரிங்ஸ் இவாக்குவேட் த பில்டிங். அலாரம் சத்தம் கேட்டுச்சுன்னா உடனே பில்டிங்கை விட்டு வெளியே ஓடிடுங்க. நெக்ஸ்ட் ஒன், இஃப் யூ மிக்ஸ் ரெட் அண்ட் ப்ளூ யூ வில் கெட் பர்பிள். ரெட்டையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணுனா உனக்கு பர்பிள் கலர் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், இஃப் யூ மிஸ் த ட்ரெயின் டேக் த நெக்ஸ்ட் ஒன். ஒருவேளை நீ வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ட்ரெயின் எடுத்துக்கோ. இஃப் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் யூ கேன் பிளே அவுட் சைட். நீ ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டீங்கன்னா நீ வெளியே போய் விளையாடலாம். நெக்ஸ்ட் ஒன், இஃப் த கார் பிரேக்ஸ் டவுன் கால் ஃபார் அசிஸ்டன்ஸ். கார் ஒருவேளை நின்று போச்சு எங்கேயாவது அப்படின்னா உடனே வந்து யாருக்காவது கால் பண்ணுங்க. அசிஸ்டன்ஸ்னா ஹெல்ப்புக்கு யாருக்காவது கூப்பிடுங்க, எங்கேயாவது ஒர்க் ஷாப்க்கு கால் பண்ணுங்க, கூப்பிடுங்க அப்படின்றதுக்கு தான் கால் ஃபார் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், இஃப் த ஸ்டோர் இஸ் க்ளோஸ்ட் கம் பேக் டுமாரோ. கடை மூடி இருந்ததுன்னா நாளைக்கு திரும்பி வா. நெக்ஸ்ட் ஒன், இஃப் த கம்ப்யூட்டர் கிராஷஸ் ரீஸ்டார்டட். கிராஷஸ் அப்படின்னா நம்ம ஏதாவது எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னா திடீர்னு அது ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு, ஹேங் ஆயிடுச்சு, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரீஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்றது தான் இப்படி சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், இஃப் யூ ஃபாலோ த ரெசிபி த டிஷ் வில் டர்ன் அவுட் குட். நீ கரெக்டாக ரெசிபியை ஃபாலோ பண்ணி இதை செஞ்சினா இந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லா வரும். ஸோ நல்லா வரும் அப்படின்னு சொல்றது தான் டர்ன் அவுட் குட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ எந்த விஷயமும் இது நல்லா வரும் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா டர்ன் அவுட் குட் அப்படி கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இஃப் யூ வாட்டர் த ஃப்ளவர்ஸ் தே வில் ப்ளூம் பியூட்டிஃபுல்லி. நீ வந்து பூக்களுக்கெல்லாம் லைட்டாக தண்ணி ஊற்றினா அது அழகாக மலரும் சொல்றதுக்கு தான் ப்ளூம். நெக்ஸ்ட் ஒன், இஃப் யூ டர்ன் ஆஃப் த லைட்ஸ் யூ வில் சேவ் எனர்ஜி. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சினா
கரண்ட்டை மிச்சப்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன், இஃப் யூ டோன்ட் செட் அன் அலாம் யூ மைட் ஓவர் ஸ்லீப். அலாம் வைக்காம படுத்தேன்னா ஒருவேளை நீ ரொம்ப நேரம் தூங்கிடுவ. நெக்ஸ்ட் ஒன், இஃப் த இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் ஸ்டேபிள் த கால் வில் பி கிளியர். கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருந்தது, சரியாக இருந்ததுன்னு அப்படின்னா நம்ம பேசும்போது கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இஃப் இட் இஸ் டூ ஹாட் ஸ்டே ஹைட்ரேட்டட். ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா நிறைய தண்ணி குடி. நெக்ஸ்ட் ஒன், இஃப் யூ டோன்ட் வியர் சன்ஸ்க்ரீன் யூ வில் ரிஸ்க் சன்பர்ன். நீ வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் எதுவும் போடாமல் வெயிலில் போனீங்கன்னா உனக்கு சன்பர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இஃப் யூ ரிஸ்க் அப்படின்னு, அதாவது வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது தான் அந்த ரிஸ்க் இருக்குது. உடம்பு வந்து கருத்து போகிறதுக்கோ இல்லை சன்பர்ன் ஆகிறதுக்கோ ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் ரிஸ்க் இருக்குன்ற மாதிரி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இஃப் யூ ஆர் லேட் அப்பாலஜைஸ் அண்ட் எக்ஸ்பிளைன். நீ ஒரு வேளை லேட்டாக வந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுட்டு அதோட காரணத்தை விவரிச்சுட்டு போ. நெக்ஸ்ட் ஒன், இஃப் த டோர் இஸ் லாக்ட் யூஸ் யுவர் கீ. கதவு மூடி இருந்ததுன்னா உன்கிட்ட இருக்கிற சாவியை யூஸ் பண்ணி திறந்துக்கோ. நெக்ஸ்ட் ஒன், இஃப் யூ டோன்ட் சார்ஜ் யுவர் ஃபோன் இட் வில் டை. ஸோ பேட்ரி போயிடும்னு சொல்கிறத வந்து பேட்ரி வில் டை அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அதனால தான் நம்ம வந்து இப்போ நீ சார்ஜ் போடலைன்னா உன்னோட பேட்ரி வில் டை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இஃப் இட் இஸ் விண்டி டை டவுன் லூஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ரொம்ப காத்தடிச்சதுன்னா லூஸாக இருக்கிறதுலாம் நல்லா டைட்டாக கெட்டி வை. ஸோ விண்டி அப்படின்னா ரொம்ப காத்தடிக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இஃப் த மீட்டிங் ரன்ஸ் லாங் அட்ஜஸ்ட் யுவர் ஸ்கெடியூல். ஸோ ரன்ஸ் லாங் அப்படின்னா ரொம்ப நேரமாக போகுது, ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்குது அப்படின்றது தான் ரன்ஸ் லாங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மீட்டிங் ரொம்ப நேரம் போச்சு அப்படின்னா உன்னோட டைம் பார்த்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் ஒன், இஃப் த ட்ரெயின் இஸ் டிலேட் பி பேஷண்ட். ட்ரெயின் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாயிரு. ஸோ இப்போ பார்த்த இந்த சென்டென்சஸ்லேருந்து ஒரு குட்டி டெஸ்ட் வைக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மெமரி இருக்குன்னு பாருங்கள். கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சுக்கோ. நீ ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீன்னா அடுத்த ட்ரெயினை எடுத்துக்கோ. மழை பெஞ்சது அப்படின்னா நாங்கள் வீட்டிலே இருந்துருவோம். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணினா நீ கரண்ட்டை மிச்சப்படுத்தலாம். நீ லேட்டாக போனினா மன்னிப்பு கேட்டுட்டு காரணத்தை சொல்லிடு. கதவு மூடி இருந்ததுன்னா உன்கிட்ட இருக்கிற சாவியை வச்சு திறந்துக்கோ. ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியுதா டக்குன்னு அப்படின்னு யோசிங்க. அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஒருக்க வீடியோ பாருங்கள். ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.